இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா HTML5. ஸோ HTML அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட அப்ரிவேஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இந்த மார்க்அப் லாங்குவேஜ் தட் மீன்ஸ் HTML அப்படிங்கிற இந்த லாங்குவேஜ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினில் நம்ம வந்துட்டு ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு HTMLங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ வெப்பேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விக்கிபீடியா அப்படிங்கிற ஒரு வெப்பேஜ் வந்து மோஸ்ட்டாக நிறைய கண்டென்ட் சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் இப்போ கண்டிப்பாக வந்து ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது இந்த பிஸ்னஸ்க்காக நம்ம வந்துட்டு ஒரு வெப்சைட்டுங்கிறது ஒன்று நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த HTML அப்படிங்கிற லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த HTML லாங்குவேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். ஒரு ப்ரௌசருக்காக உள்ள லாங்குவேஜ் தான் இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த HTML அப்படிங்கிற லாங்குவேஜ். ஸோ இந்த HTML லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நியர்லி ஒரு 100 above எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTML எலமெண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து டேக்னு சொல்லுவோம். ஸோ அந்த டேக்ஸை வச்சு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு செட் ஆஃப் ப்ரீ டிஃபைன்ட் டேக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ப்ரீ டிஃபைண்டாக ஒரு செட் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. அந்த டேக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு HTML யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வெப்பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த டேக்ஸ்னால் என்ன, அந்த HTML எலமெண்ட்ஸ் ஆர் டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு காம்பனண்ட், அதாவது ஒரு காம்பனண்ட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு ஹெட்டிங் நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ப்ரீ டிஃபைன்டாக ஒரு டேக் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஹெட்டிங் டிஸ்பிளே பண்ண முடியும். ஒரு பேராகிராஃப் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஒரு பர்டிகுலர் டேக் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து பேராகிராஃப் டிஸ்பிளே பண்ண முடியும். சேம் தட் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இமேஜ் டிஸ்பிளே பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ ஒரு வெப்பேஜில் டிஸ்பிளே ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட்டை வந்து நான் வந்து அந்த டேக் யூஸ் பண்ணி தான் நான் வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ அந்த டேக் அதை தான் நம்ம வந்து HTML எலமெண்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். HTML வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் டேக் அஸ் ப்ளஸ் ஒரு க்ளோஸ் டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ ஓப்பன் டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிளுக்குள்ள அந்த டேக் நேம். ஸோ க்ளோஸ் டேக் வந்து அந்த டேக் நேம்க்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் சிம்பிள் இருக்கும். ஸோ இது வந்து ஓப்பன் டேக், இது வந்து க்ளோஸ் டேக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டேக்ஸ் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக் வச்சு தான் இருக்கும். ஒரு சில டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் டேக் மட்டும் தான் இருக்கும். அது லேட்டர் நம்ம வந்து பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ அடுத்தது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா HTML ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்கான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மீன்ஸ் இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு டேகுக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக நம்ம வந்து இத்தனை அட்ரிபியூட்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எத்தனை அட்ரிபியூட்ஸ் வேணாலும் நமக்கு இருக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டேக், ஸோ IMG டேக் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே SRC அண்ட் ALT அப்படிங்கிற இந்த 2 அட்ரிபியூட் இருக்குது. ஸோ இந்த 2 அட்ரிபியூட் தான் அதில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் எத்தனை அட்ரிபியூட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் SRCங்கிற அட்ரிபியூட் மெயினாக எதுக்காக அப்படின்னா இமேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இமேஜ் நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறீங்க அதை வந்து அந்த SRC அட்ரிபியூட்குள்ள தான் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி இதில் நீங்கள் வித்துன்னு ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம், ஹைட்டுன்னு ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அட்ரிபியூட்ஸ் எதுக்காக அப்படின்னா வித்துங்கிறது வந்து அந்த இமேஜோட வித் செட் பண்ணுறதுக்கு, ஹைட்டுங்கிறது வந்து இமேஜோட ஹைட் எவ்வளோ இருக்கணுங்கிற அதை செட் பண்ணுறதுக்காக ஹைட்டுங்கிற அட்ரிபியூட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு டேக் இருக்குது அப்படின்னா அந்த டேக்கில் வந்துட்டு நீங்கள் எத்தனை அட்ரிபியூட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக இத்தனை அட்ரிபியூட் தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி அந்தந்த டேகுக்கான அட்ரிபியூட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னது அப்படின்னா அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஒரு HTML கோட் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTMLோட சின்டாக்ஸ். ஸோ ஒரு HTML எழுதுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியலாக வந்துட்டு ஒரு HTML ஓப்பன் டேக், HTML க்ளோஸ் டேக். ஸோ அந்த HTML டேகுக்குள்ளே நம்ம 2 டேக் யூஸ் பண்ணுறோம் மெயினாக, ஹெட் டேக் அஸ் ப்ளஸ் பாடி டேக். ஸோ
HTML டேகுக்குள்ள தான் ஹெட் டேக் அண்ட் பாடி டேக் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஹெட் செக்ஷன், பாடி செக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஹெட் செக்ஷன் அதாவது இந்த ஹெட் டேகுக்குள்ள என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டைட்டில் டேக் அண்ட் மெட்டா டேக் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயினாக இந்த டைட்டில் டேக் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெப் பேஜோட டைட்டில் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டைட்டில் டேக்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ பாடி டேக்ல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் ஆஃப் தட் வெப் பேஜ், அதாவது அந்த வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகிற கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் கொடுப்போம் அப்படின்னா பாடி டேக்ல. ஸோ இதுதான் ஒரு HTML கோட் எழுதுறதுக்குள்ள சின்டாக்ஸை. ஸோ ஒரு HTML டேகுக்குள்ள ஹெட் டேக் அண்ட் பாடி டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹெட் டேகுக்குள்ளே வந்துட்டு டைட்டில் டேக் வந்து சைல்டில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பாடி டேகுக்குள்ளே வந்துட்டு மற்ற கண்டென்ட்ஸை, அதாவது அந்த வெப் பேஜுக்கான கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து பாடி டேகுக்குள்ளே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTML டேகுக்குள்ளே ஹெட் டேக் அண்ட் பாடி டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹெட் டேகுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சம் மெட்டா டேக்ஸ் அண்ட் ப்ளஸ் டைட்டில் டேக் இருக்குது. மெட்டா டேக் நம்ம டீட்டெயில்ஸாக பின்னாடி படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைட்டில் டேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறேன். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா என்னோட வெப் பேஜோட டைட்டில் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த டைட்டில் டேக்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி டேக். ஸோ பாடி டேக்கில் எனக்கு வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகக்கூடிய கண்டென்ட் வந்து நான் பாடி டேக்கில் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு H1, அதாவது H1 அப்படின்னா ஹெட்டிங் டேகு. ஸோ அந்த H1 டேகுக்குள்ளே வெல்கம் டு மை பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்குறேன். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேக் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பேஜில் டிஸ்பிளே ஆகாது. அந்த டேக்குக்குள்ளே கொடுக்குற கண்டென்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இந்த இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த கோடோட அவுட்புட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே டைட்டிலில் கொடுத்த இந்த மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜுங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு டைட்டிலில் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இங்கே பாடிக்குள்ளே கொடுத்துருக்கிற கண்டென்ட் தான் இந்த ஒயிட் கலர் பேஜ் இந்த பேஜஸில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். அந்த ஹெட்டிங் வந்து வெல்கம் டு மை பேஜுங்கிறது டிஸ்பிளே இருக்குது. ஸோ இது வந்து சிம்பிளாக ஒரு பேசிக்காக ஒரு HTML கோடு. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பேசிக் HTML கோட். ஸோ மெயினாக நீங்கள் வந்து இதுவரை பார்த்ததுல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் பாடி டேக் வந்து HTML டேகோட சைல்டை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இன்சைட் ஆஃப் HTML டேக் தான் நீங்கள் ஹெட் டேகு அண்டு பாடி டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் HTML டேக்ஸ் வந்துட்டு ஓப்பன் டேக் அண்ட் க்ளோஸ் டேக் ரெண்டுமே இருக்கும். ஸோ ஒரு சில டேக்ஸ்க்கு மட்டும் என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டேக் இருக்காது, ஒன்லி ஓப்பன் டேக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க டேக்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எம்டி எலிமெண்ட்ஸ். ஒன்லி ஓப்பன் டேக் மட்டும் வந்து க்ளோஸ் டேக் இல்லாததை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எம்டி எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் BR, அதாவது பிரேக் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு HTML கோட் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அதை வந்து ஃபைல் நேம் டாட் HTML அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் நம்ம வந்துட்டு சேவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்காக ஒரு HTMLக்கான கோட் எழுதுகிற ஃபார்மேட். டாட் HTML அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் நீங்கள் வந்து HTML கோடு வந்து நம்ம வந்து சேவ் பண்ணோம். ஸோ இதுக்கு எடிட்டர் வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணுறதுக்கு எடிட்டர் வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ, சப்ளைம் டெக்ஸ்ட்டு, நோட்பேட்++ ஏதோ ஒரு எடிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக விஷுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். Hi. Thank you for watching this video. Please subscribe to Talento Academy for more programming and coding videos. Remember to click the bell icon for instant notifications.